திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மதுரையில் பொதுமக்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மதுரையில் பொதுமக்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். 2024 மக்களவை தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களுடைய தலைமையில் 17 பேர் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக முதலமைச்சரும் அக்கட்சியினுடைய தலைவருமான ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறது. உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல், நாடாளுமன்றத்தில் ஒலித்திட வேண்டிய தமிழ்நாட்டின் கருத்துக்கள் என்ற தலைப்பில் பல்வேறு தரப்பினரிடம் இந்த கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். மேலும் எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த கோரிக்கைகளை மக்கள் ஆர்வமாக அனுப்பி வருகின்றனர். தேர்தல் அறிக்கையை குறிப்பாக பதிவீட்டுக்கான காலக்கெடுவானது பிப்ரவரி 25ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பார்த்திருந்தால் பெறப்பட்ட அனைத்து பரிந்துரைகளையும் திமுக அறிக்கை குழு மதிப்பீட்டு செய்த பின்பு அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களுடைய தலைமையிலான தேர்தல் அறிக்கை குழு 5ஆம் தேதி தூத்துக்குடியில் மக்களை நேரில் சந்தித்து பரிந்துரைகளை பெற்றனர். தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வழங்கினார்கள். மேலும் 6ஆம் தேதி பார்த்தீர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களை நேரில் சந்தித்தனர். அதில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய பரிந்துரை வழங்கினார்கள். தற்போது மதுரையில் துவாரகா பேலஸ், பாண்டி கோயில் அருகே துவாரகா பேலஸில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் முகாமிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்கிறார்கள். மேலும் வணிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள், விவசாயிகள், பொறியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள், தொழில் முனைவோர், அரிசி ஆலை உரிமையாளர்கள், மாணவ சங்கங்கள், மக்கள் நல மன்றங்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்கள் மத்தியிலும் பார்க்கிறார்கள். தேர்தல் அறிக்கை குழு அறிக்கை குழு பார்க்கிறால் அவர்களுடைய கோரிக்கைகளை தற்போது மனுக்களாக பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.